Hello everyone, welcome back to Stars Classroom. இந்த வீடியோல B8 ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் சப்ஜெக்டான அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங்ல இருந்து யூனிட் 2ல இருந்து ஃபியூ டாபிக்ஸ் பார்க்க போறோம். அது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து சேஞ்சிங் அசஸ்மெண்ட் பிராக்டிஸ், அதுக்கு பிறகு வந்து டூல்ஸ் ஃபார் அசஸ்மெண்ட் என்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம் வாங்க. சேஞ்சிங் அசஸ்மெண்ட் பிராக்டிசஸ், அதாவது வந்து அசஸ்மெண்ட் பிராக்டிஸ்ல என்ன சேஞ்ச் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அசஸ்மெண்ட் பண்ணணும், ஒரு ஸ்டூடெண்டோட வேல்யூவை மதிப்பிடணும். அட் த எண்ட் ஆஃப் த டேர்ம் ஒரு எக்ஸாம் மாதிரி வச்சு அதுல அவன் ஸ்கோர் பண்ணிருக்கத வச்சுதான் அவன் வந்து இவ்வளவு நாலேஜபிளா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து அசஸ் பண்ணிருக்காங்க. பட் வந்து இப்போ வந்து சேஞ்ச் படி ஒரு ஸ்டூடெண்டோட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ், அவன் வந்து கிளாஸ்ல எப்படி இருக்கான், ஒரு ஸ்டூடெண்டோட லிசனிங் ஸ்கில், ரைட்டிங் ஸ்கில், அவனோட கம்யூனிகேஷன் ஸ்கில், அண்ட் அது மட்டும் இல்லாம அவனுக்கு வந்து என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கு அண்ட் எபிலிட்டிஸ் என்ன இருக்கு, அவனோட வேல்யூஸ் வந்து எப்படி இருக்கு, அவனோட ஓவரால் பர்சனாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத முதற்கொண்டு இப்போ வந்து அசஸ் பண்றாங்க. அதுக்காண்டி வந்து ஒரு 2 பிராக்டிசஸ் வந்து ஃபாலோ பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அசஸ்மெண்ட் இன் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் அப்ரோச். இதில் வந்து கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் அப்ரோச்சில் வந்து முந்தி காலத்தை மாதிரி டீச்சர்ஸ் மட்டும் டீச் பண்ணாமல் ஸ்டூடெண்ட்ஸையுமே வந்து இன்வால்வ் பண்ணி அவனை நிறைய கொஸ்டின் கேட்க வச்சு டிபேட்ஸ், குரூப் டிஸ்கஷன் இந்த மாதிரி நிறைய பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு அவனை வந்து ஓவராலாக அசஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னா கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன் CCE அப்படின்றத ஃபாலோ பண்ணுறாங்க. இது வந்து டே டு டே ஒரு லெசனை நடத்தினா கூட அதில் அவன் கிட்ட கொஸ்டின் கேட்டு டே டு டே அவனை வந்து அசஸ் பண்ணுறாங்க. காம்ப்ரிஹென்சிவ் ஓவராலாக அவனோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இதில் வந்து எவாலுவேட் பண்றாங்க. இந்த 2 அப்ரோச்சஸையும் தான் இப்போ வந்து அசஸ்மெண்ட்ல வந்து புதுசா இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இதுதான் வந்து சேஞ்சிங் அசஸ்மெண்ட் பிராக்டிஸ். ஸோ சேஞ்சிங் அசஸ்மெண்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றது வந்து முந்தி உள்ள மாதிரி வெறும் எக்ஸாம் மட்டுமே வச்சு ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து எவாலுவேட் பண்ணாமல் அவனோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸை பார்த்து தான் வந்து அவனுக்கு வந்து ஒரு கிரேடிங்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. சரி, நம்ம பார்க்க போகிறது டூல்ஸ் ஃபார் அசஸ்மெண்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அடிக்கடி கண்டினியூஸாக இப்போ இருக்கிற நியூ சிஸ்டம் படி ஸ்டூடெண்ட்ஸை வந்து அசஸ் பண்ணி எவாலுவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து என்னென்ன மாதிரி டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து அடிக்கடி நிறைய ப்ராஜெக்ட், அதுக்கு பிறகு அசைன்மெண்ட், தென் போர்ட்ஃபோலியோ, அதுக்கு பிறகு அடிக்கடி நிறைய செமினார் இந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக வந்து இந்த ஓவராலில் கேல்குலேட் பண்ணி கிரேடிங்ஸும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அசைன்மெண்ட் டூல்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ப்ராஜெக்ட்ஸ். இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு எதுக்காண்டி கொடுக்காங்கன்னா வந்து நம்ம ஆல்ரெடி லேர்ன் பண்ண ஒரு விஷயத்தை வச்சு க்ரியேட்டிவாக இன்னொன்று வந்து புதுசாக க்ரியேட் பண்ணுறதுக்காண்டியும் நம்மளோட டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காண்டியும் தான் வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த ப்ராஜெக்டை கொடுக்கறதுனால வந்து நம்மளுக்கு என்னென்ன யூஸ் அப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா நம்மளோட கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி எந்த லெவலில் இருக்குது அப்படின்றத வந்து அசஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட இனோவேட்டிவ் எந்த லெவலில் இருக்குது அப்படின்றத அசஸ் பண்றதுக்கும் வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ப்ராஜெக்ட் அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு விஷயத்தை பற்றின நாலேஜ் இருக்கும், அதை வச்சு இன்னும் க்ரியேட்டிவாக வந்து நம்ம வேற ஒரு மாடல் க்ரியேட் பண்ணுறது தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றது. அண்ட் இந்த மாதிரி ப்ராஜெக்டை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கறதுனால என்னென்ன மாதிரி விஷயத்த அசஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு புதுசாக ஒரு கான்செப்டை டீச் பண்ணும்போது அதில் ப்ராஜெக்ட் கொடுக்கறது மூலியமா அந்த கான்செப்டை எந்த அளவுக்கு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் தியரிட்டிக்கலாக அவங்க லேர்ன் பண்ண விஷயத்துல இருந்து அவங்களால புதுசாக ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண முடியுதா அவங்களுக்கு அப்படின்றதையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட சேர்த்து குரூப்பாக ப்ராஜெக்ட் கொடுக்குற பட்சத்தில் அந்த குரூப் ஒர்க்கில் வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் வந்து இந்த ப்ராஜெக்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற அசைன்மெண்ட் டூல் வந்து செமினார். செமினார்னா நம்மளுக்கு தெரியும், ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல வந்து நிறைய பீப்புள் கேதர் ஆகிருப்பாங்க, அங்கே வந்து ஒரு பர்டிகுலர் டாபிக் கொடுத்துருப்பாங்க அண்ட் வந்து அந்த டாப்பிக்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்களை கூப்பிட்டு சம்டைம்ஸ் வந்து அதை பத்தின டாக் கொடுக்க சொல்லுவாங்க, மற்றவங்கலாம் லிசன் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு வே ஆஃப் செமினார். இன்னொன்று வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து ஒவ்வொரு டாபிக்ஸ் கொடுத்து இந்த டாபிக் பத்தி நீங்க வந்து கிளியரா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸை வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ண வச்சு அதை பத்தின நாலேஜை கெயின் பண்ண வச்சு அவங்கள வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த செமினார்ல வந்து பண்ண வைக்கிறது. இது வந்து செகண்ட் டைப். அண்ட் இந்த செமினார்ஸை வந்து சம்டைம்ஸ் ஒரு இன்டராக்டிவ் செஷனாகவும் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. வந்து ஒரு 2 people வந்து அதுக்கு வந்து லீட் பண்ணுவாங்க அண்ட் அந்த 2 people வந்து அதை பற்றின டாப்பிக்கை பேசும்போது அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் கிட்ட ஒப்பீனியன் கேட்குறது, இந்த மாதிரி ஒரு இன்டராக்டிவ் செஷனாகவும் வந்து இந்த செமினார்ஸை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. பர்பஸ் ஆஃப் செமினார் என்னன்னு பார்க்கலாம். மோஸ்ட்டாக வந்து எஜுகேஷன் ஃபீல்டில் இந்த செமினார்ஸ் வைக்கிறது எதுக்காண்டினா வந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் கூட்டுட்டு அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டில் உள்ள நாலேஜை இன்னும் டீப்பாக லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு, அதை பற்றின இன்சைட் இன்னும் நிறைய கிடைக்கிறதுக்கு வந்து இந்த செமினார்ஸ் வந்து வைப்பாங்க.
ஆர் எல்ஸ் இன்னும் நெறைய ஸ்கில்ஸ் ஏதாச்சும் டெவலப் பண்றதுக்கு, அந்த ஸ்கில் பத்தின டீச்சிங், அத பத்தின நாலேட்ஜ் கெயின் பண்றதுக்கும் வந்து இந்த செமினார்ஸ் வப்பாங்க. எக்ஸாம்பிளா இப்போ பெர்சனல் ஃபினான்ஸ் பத்தி, இல்ல வெப் மார்க்கெட்டிங், ரியல் எஸ்டேட், அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மென்ட் இந்த மாதிரி நெறைய டாபிக்ஸ் பத்தி செமினார் வைக்கிறது மூலியமா ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே வந்து அந்த பர்ட்டிகுலர் டாபிக்ஸ் பத்தின நாலேட்ஜ் வந்து கெயின் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போற அசஸ்மென்ட் டூல் வந்து அசைன்மென்ட். இந்த அசைன்மென்ட் அப்படின்றது வந்து ஸ்டூடண்ட்ஸுக்கு டீச்சர்ஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்கூல் அவங்க கிளாஸ் ரூம்ல இல்லாம வெளியில இருக்கும்போது பண்றதுக்கு குடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹோம் ஒர்க் மாதிரி அசைன்மென்ட் குடுக்குறது, இல்ல அது வந்து ரிட்டன் ஒர்க் குடுக்குறது, இல்ல வந்து டைப்பிங் ஒர்க் குடுக்குறது, இல்ல வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் குடுத்து அத சால்வ் பண்ணிட்டு வாங்க அந்த மாதிரி குடுக்குறது, இல்ல ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் அந்த மாதிரி குடுத்து, இல்ல அவனோட ஸ்கில்ல டெவலப்மென்ட் பண்ற மாதிரி ஏதாச்சும் அசைன்மென்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுப்பாங்க. அண்ட் வந்து ஸ்டூடண்ட்ஸ் அத பண்ணிட்டு வரும்போது அந்த அசைன்மென்ட் வச்சு அந்த ஸ்டூடெண்ட்டோட அந்த பர்ட்டிகுலர் கன்டென்ட்ட பத்தின நாலேட்ஜ் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அண்ட் வந்து அவனோட அது சப்போஸ் ரிட்டன் அசைன்மெண்ட் ஆயிருந்தா அதுல வந்து கிராமர் மிஸ்டேக், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதாச்சும் விட்டுருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நோட் பண்றதுக்கு, அவனை அசஸ் பண்றதுக்கு வந்து இந்த அசைன்மெண்ட்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம பார்க்க போற அசஸ்மென்ட் டூல் வந்து போர்ட்ஃபோலியோ. இந்த போர்ட்ஃபோலியோ அப்படின்றது வந்து ஒரு பர்ட்டிகுலர் டேர்ம்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ண எல்லா கலெக்ஷன் ஆஃப் அந்த ஸ்டூடெண்ட்டோட ஒர்க் தான் வந்து இந்த போர்ட்ஃபோலியோ அப்படின்றது. அண்ட் இதுல வந்து அவன் அந்த ஒரு பர்ட்டிகுலர் பீரியட்ல பண்ண அவனோட ப்ராஜெக்ட், ஆர்ட் ஒர்க், ரைட்டிங்ஸ், அதுக்கு பிறகு செல்ஃப் அசஸ்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதை வந்து பார்க்கும்போது அந்த ஸ்டூடெண்ட் வந்து எதுல பெஸ்டா இருக்கான் அண்ட் வந்து இன்னும் அவனோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து எந்த ஏரியாலலாம் அவன் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸோட இந்த போர்ட்ஃபோலியோ கலெக்ஷன் ஆஃப் ஒர்க் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். போர்ட்ஃபோலியோவை வந்து ஒரு 2 டைப்ஸா டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒர்க்கிங் போர்ட்ஃபோலியோ, செகண்ட் ஒன் வந்து ஷோகேஸ் போர்ட்ஃபோலியோ. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒர்க்கிங் போர்ட்ஃபோலியோ அப்படின்னா என்னதுன்னா வந்து ஒரு ஸ்டூடெண்ட் அந்த டேர்ம்ல அவன் லேர்ன் பண்ணிட்டு இருக்கும் போதே பண்ற அந்த அசைன்மெண்ட், ப்ராஜெக்ட் அதெல்லாம் அதை பார்க்கும்போது வந்து ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுல வந்து அவன் பண்ணியிருக்கிற மிஸ்டேக் இல்லை அவன் பெஸ்டா பண்ணியிருந்தானா வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபீட்பேக் அவனுக்கு கொடுத்து அவனோட லேர்னிங்கை மானிட்டர் பண்றதுக்கு வந்து இந்த ஒர்க்கிங் போர்ட்ஃபோலியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஷோகேஸ் போர்ட்ஃபோலியோ அப்படின்றது வந்து அவனோட பெஸ்ட் ஒர்க்கை எடுத்து வச்சு அதை வந்து சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணி அதுக்கு வந்து மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. அண்ட் அதில் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டோட பெஸ்ட் ஸ்கில், கிரியேட்டிவிட்டி, அக்கம்ப்ளிஷ்மெண்ட் எல்லாமே வந்து அந்த ஷோகேஸ் போர்ட்ஃபோலியோவில் வந்து தெரியும். போர்ட்ஃபோலியோவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாம். இது மூலியமா வந்து ஸ்டூடெண்ட்டோட லாங்குவேஜ் யூஸ் எந்த மாதிரி இருக்கு, கல்ச்சுரல் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து கொலாபரேட்டிவா அவன் வந்து எந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கான் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸோட ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங், லிஸ்னிங் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கு அப்படின்றதையும் வந்து நம்ம அசஸ் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்டோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்டோட ஆன் கோயிங் கோல் என்ன, அவனுக்கு வந்து அந்த பர்டிகுலர் டேர்ம்ல வந்து என்ன ஏம் இருக்கணும், அதை வந்து அவன் அச்சீவ் பண்றானா இல்லையா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுக்கும் வந்து இந்த போர்ட்ஃபோலியோஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்ற அந்த டிஃப்ரென்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கும் வந்து இந்த போர்ட்ஃபோலியோஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதோட இம்ப்ரூவ்மெண்ட், எஃபர்ட், அச்சீவ்மெண்ட் என்னெல்லாம் அப்படின்றத வந்து அசஸ் பண்றதுக்கும் இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். டீச்சிங்கையும் லேர்னிங்கையும் அசஸ்மெண்ட் மூலியமா லிங்க் பண்றதுக்கு வந்து இந்த போர்ட்ஃபோலியோஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தான் போர்ட்ஃபோலியோஸோட கேரக்டரிஸ்டிக்ஸா இருக்கு. ஃபைனல் அசஸ்மெண்ட் டூல்ல நம்ம பார்க்க போறது வந்து கிரேடிங். இந்த கிரேடிங் அப்படின்றது வந்து ஸ்டூடெண்ட்டோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸை எவாலுவேட் பண்ணி அவனுக்கு கொடுக்கறது தான். இந்த கிரேடை வந்து நம்ம வந்து A to F வரைக்கும் வந்து லெட்டர்ஸாக கொடுப்போம், ஆல்ஃபபெட்ஸை கொடுப்போம், இல்லைனா வந்து 1, 2, 3 அந்த மாதிரி நம்பர்ஸாகவும் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம கிரேட்ஸை வந்து கொடுப்போம். இந்த கிரேடை வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி கொடுக்குறோன்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல வந்து நம்ம 100க்கு எக்ஸாம் வைக்கிறோம், இல்லை வந்து 100க்கு வந்து ஓவராலாக நம்ம வந்து எவாலுவேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 100க்கு அவன் 90 அபவ் எடுத்திருந்தா A கிரேட், அதுக்கப்புறம் வந்து ஒரு 60, 40 இல்லை 50 அந்த மாதிரி ரேஞ்சில் எடுத்திருந்தா அதுக்கு ஏற்ற மாதிரி கிரேடை வந்து நம்ம கொடுத்து அதனோட லெவல் ரேஞ்ச் வந்து எஜுகேஷனில் எப்படி இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து இந்த கிரேட்ஸ் யூஸ் ஆகுது. உள்ள நிறைய ஸ்கூல்ஸில் ஃபாலோ பண்ணுற அந்த கிரேடிங் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். A அப்படின்ற கிரேட் வந்து ஒரு 80 to 100% எடுத்தவங்களுக்கு வந்து A கிரேட் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் வந்து இது வந்து ஒரு எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு தான் வந்து இந்த A கிரேட் கொடுக்குறாங்க. B கிரேட் வந்து 70 to 79% எடுக்கிறவங்களுக்கு வந்து B கிரேட் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இது வந்து ஓகே குட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத வந்து இண்டிகேட் பண்ணுது. அதுக்கப்புறம் C கிரேட் வந்து 60 to 69 மார்க்ஸ் எடுத்தவங்களுக்கு வந்து கொடுக்காங்க.
இந்த சி கிரேட் வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, சாட்டிஸ்ஃபேக்டரி பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, ஏதோ பண்ணியிருக்கான் அப்படின்றத வந்து இண்டிகேட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து டி கிரேட் வந்து 50-59% எடுத்தவங்களுக்கு குடுக்குறாங்க. இந்த டி கிரேட்ல வந்து ஸ்கோர் பண்றவங்கள ஓகே பரவால்ல ஏதோ பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்புறம் வந்து எஃப் கிரேட் வந்து ஃபெயில் ஆன ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து குடுக்குறாங்க. அண்ட் ஐ கிரேட் வந்து இன்கம்ப்ளீட்டா அவன் பாதியிலே விட்டுட்டு போயிட்டான் அப்படின்றவங்களுக்கு வந்து ஐ கிரேட் குடுக்குறாங்க. டபிள்யூ வந்து வித்ட்ராவல் பெர்மிஷனோட அந்த எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணாம இல்ல ப்ராஜெக்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணாம இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து டபிள்யூ அப்படின்ற கிரேட வந்து குடுக்குறாங்க. கிரேட் வந்து எப்படி குடுக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஃபைனல் கிரேட் அப்படின்றது வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு அட் த எண்ட் ஆஃப் த டெர்ம் இல்ல எண்ட் ஆஃப் த இயர் வந்து குடுப்பாங்க. அண்ட் இத வந்து அந்த ஓவரால் இயர்ல நடந்த டெஸ்ட், கிளாஸ்ல ஆக்டிவிட்டீஸ், அதுக்கப்புறம் வந்து ரிட்டன் அசைன்மெண்ட் இதெல்லாமே கன்சிடர் பண்ணி தான் இந்த ஃபைனல் கிரேட வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு குடுக்குறாங்க. இந்த ஃபைனல் கிரேட குடுக்குறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு குடுத்த அசைன்மெண்ட்ஸ வந்து கண்டிப்பா முடிச்சிருக்கணும். சப்போஸ் அவங்க வந்து அசைன்மெண்ட்ட சப்மிட் பண்ணலைன்னா அவங்களுக்கு வந்து ஃபைனோட சேர்ந்து எக்ஸ்ட்ரா கொஞ்ச நாள் டைம் குடுப்பாங்க. அண்ட் வந்து அவங்க எல்லா அசைன்மெண்ட் ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணா மட்டும் தான் அவங்களுக்கு வந்து இந்த ஃபைனல் கிரேட் குடுக்கவே செய்வாங்க. ஃபைனல் கிரேட வந்து மோஸ்ட்டா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரிவீல் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் அது வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனா இருந்தா மட்டும் தான் ரிவீல் பண்ணுவாங்க. இல்லன்னா வந்து அந்த கிரேட் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபைல் பண்ணி அந்த ஆஃபீஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. கம்ப்ளீட் கிரேட் ஐ குடுப்பாங்கன்னு நம்ம சொல்லலாம். இது எதுக்காண்டி குடுப்பாங்கன்னா, சம் ஸ்டூடண்ட்ஸ் சிக்கா இருப்பாங்க. அவங்களால வர முடியாம எக்ஸாம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாம இருக்கும். அந்த ஸ்டூடண்ட்ஸுக்கு வந்து பெர்மிஷன் குடுப்பாங்க. வித்தின் 30 டேஸ் அந்த கோர்ஸ் முடியறது, அந்த இயர் முடியறதுக்கு 30 டேஸ்க்கு அப்புறத்துக்குள்ள வந்து கண்டிப்பா சப்மிட் பண்ணியிருக்கணும். இல்ல வந்து அந்த எக்ஸாமினேஷன் முடியறதுக்கு முன்னாடி சப்மிட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டைம் குடுப்பாங்க. அண்ட் வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இன்கம்ப்ளீட் கிரேட் அப்படின்ற ஒரு கிரேட வந்து குடுப்பாங்க. சப்போஸ் வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவே இல்ல, எக்ஸாம்ஸ் அட்டெண்ட் பண்ணவே இல்ல அப்படின்னா வந்து ஃபைனலா 0 அப்படின்ற கிரேட குடுத்து முடிச்சிருவாங்க. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து டூல்ஸ் ஃபார் அசஸ்மெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் இந்த வீடியோ பத்தின உங்களோட ஒப்பீனியனையும் கமெண்ட் பண்ணிருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.